வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை. மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தாவேகா கட்சி நிர்வாகிகளுடன் பிரசாந்த் கிஷோர் 2வது நாளாக ஆலோசனை. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தைப்பூச திருவிழா. தாவேகா தலைவர் விஜய், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து. பழனியில் தைப்பூச திருவிழா தேரோட்டம். பாதுகாப்பு பணிக்காக 5000 போலீசார் குவிப்பு. 600 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் டெண்டர். சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திருப்பூரில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டல். அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. கும்பமேளாவில் இருந்து திரும்பிய போது விபத்து. லாரி மினி பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் பலி, மேலும் பலர் படுகாயம். அமெரிக்காவில் தனியார் ஜெட் விமானங்கள் மோதல், ஒருவர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பழனியில் தைப்பூச திருவிழா தேரோட்டத்தை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 5000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் முத்துக்குமாரசுவாமி, வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவை ஒட்டி தந்த பல்லக்கு, இரவில் தங்க மயில், வெள்ளி காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமாரசுவாமி, வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் சிகர நிகழ்ச்சியாக தைப்பூச தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. இன்று மாலை 4:30 மணிக்கு தொடங்கும் தேரோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர். இந்த நிலையில் பக்தர்களுக்காக அடிப்படை வசதிகள் மாவட்ட நிர்வாகம், போலீஸ் மற்றும் அனைத்து துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பழனிக்கு வரும் பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக திருச்சி, திண்டுக்கல், தேனி, கோவை, ஈரோடு, மதுரை என அனைத்து பகுதிகளுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 5000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தைப்பூச திருநாளை ஒட்டி மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தைப்பூச திருநாளை ஒட்டி மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வேல் ஏந்தி நம்மை காத்தொழுறும் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் தைப்பூச நன்னாளில் உலக தமிழர்கள் வாழ்வெல்லாம் வளர, தொட்டது யாவும் துலங்க, வெற்றி மேல் வெற்றி சேர முருகப்பெருமானின் பூரண அருளை வேண்டி வழிபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தனித்துயர்ந்து குன்றுகள் தோறும் வீட்டிற்கும் தமிழ் நில கடவுள், உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனிப்பெரும் கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். இதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், முருகப்பெருமான் அருளால் தமிழக மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகிட அனைத்து வளங்களும் கிடைத்திட வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் அநீதிக்கு எதிரான தர்மத்தின் வெற்றிக்கு வழிகாட்டும் எம்பெருமான் முருகன் நம்மை சூழ்ந்திருக்கும் இருளை அகற்றி ஒளியை தரட்டும் என்று பதிவிட்டுள்ளார். கும்பமேளாவில் இருந்து திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடந்து வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். அந்த வகையில் கும்பமேளாவில் புனித நீராடிவிட்டு ஆந்திராவை சேர்ந்தவர்கள் சிலர் மினி பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த மினி பேருந்து இன்று காலை மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள சிஹோரா நகருக்கு அருகே சென்றபோது எதிரே வந்த லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் ஆந்திராவை சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் லாரி தவறான பக்கத்தில் இருந்து நெடுஞ்சாலையில் சென்றதால் விபத்து ஏற்பட்டதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தைப்பூச நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் நலன் கருதி அசையா சொத்து குறித்து ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால்
பொது விடுமுறை நாளான இன்று தைப்பூசம் நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணமும் சேர்த்து வசூலிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலை அனைத்து கட்சிகளும் புறக்கணித்த போதும் சீமான் நின்றதை நான் பாராட்டுகிறேன் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட 35வது வார்டில் காங்கிரஸ் கட்சி பூத் கமிட்டி அமைக்கும் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளை அறிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசர், டெல்லியில் காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாதது வருத்தம் அளிக்கிறது என்றும், காங்கிரஸ் தற்போது சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், மாநில வாரியாக 3 அல்லது 4 தலைவர்களை பிரதானப்படுத்தி கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஈரோடு தேர்தலின் போது மக்கள் ஆளுங்கட்சி மீது பெரிய கோபத்தையோ எதிர்ப்பையோ வெளிப்படுத்தவில்லை என்பது உறுதியாகிறது என்ற அவர், அனைத்து கட்சிகளும் இடைத்தேர்தலில் நிற்காத போது சீமான் நின்றதை நான் பாராட்டுகிறேன் என்று தெரிவித்தார். பின்னர் நடிகர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுப்பவர்தான் என்றும், அவரால் மந்திரம் போட்டு வெற்றியை பெற வைக்க முடியாது என்று தெரிவித்தார். அதே மாதிரி யார் முதலமைச்சர் காலத்திலையும் கொடுத்த ஒரு 10-500 வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அதில் சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடிஞ்சிருக்கும், சில ஒன்று முடியாமல் கூட போயிருக்கும். ஆனால் தொடர்ந்து இன்னும் மிச்சம் இருக்கிற காலத்தில் அவற்றை நிறைவேற்ற முயற்சிப்பாங்க. அப்படிதான் அதை எடுக்கணுமே தவிர அதுக்கு மார்க் போடுறது இல்லையே. இது என்ன பரீட்சை பேப்பரா? 100க்கு 99, 90 ஏன் 2 குறைச்சி எடுத்த, 1 குறைச்சி எடுத்தேன்னு. நிதி ஆதாரங்கள், அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், இதில் வச்சு அந்த மாநிலத்தில் நிலைப்பாடு, நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறை அல்லது வரக்கூடிய விஷயங்கள், இப்போ மத்தியிலேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சரியா இல்லை, நிறையா பணம் வரல, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. இதையும் தாண்டி அரசாங்கம் இதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எதிர்கட்சி கேட்கத்தான் செய்வாங்க. எதிர்கட்சி நீங்க 100க்கு 100 மார்க் கொடுப்பாங்களா? அவங்க கேட்கறாங்க, எதிர்கட்சிகளை குறை சொல்றாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. யாரும் 100க்கு 100 ஆட்சியில் இருக்கவங்களுக்கு மார்க் கொடுத்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டீங்க, நாங்க வீட்டிலே இருக்கோம், நீங்களே ஆட்சியில் இருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் நெருங்க இது மாதிரி விஷயங்கள் இன்னும் அதிகமான விமர்சனங்களை வரத்தான் செய்யும். அதை அரசு சமாளிக்க வேண்டியதும் செய்ய வேண்டியதும் அரசுடைய கடமையும் கூடாது. புதுச்சேரியில் மதுக்கடை ஷட்டரை உடைத்து 2 லட்சம் ரூபாய் திருடிய பிரபல திருடனை ஒதியஞ்சாலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி பாரதி வீதியில் உள்ள மதுக்கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர் திருடிச் சென்றார். இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுக்கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தஞ்சாவூரை சேர்ந்த பிரபல திருடன் மனோகரன் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த மனோகரனை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடம் இருந்து 1,30,000 ரூபாயை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் 5 திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சரியான புலன் வச்சு கண்டுபிடிச்சு 4 நாள்ல ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் அக்யூஸ்ட் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ரெக்கவரி, சரியான குற்றவாளி பிடிச்சி பண்ணியிருக்கிறாங்க. இதில் எஸ்எஸ்பி டிஜி எல்லாம் இவங்க இந்த 4 நாள் இந்த கிரைம் ஒர்க் அவுட் பண்ணதில் இவங்களை பாராட்டி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த கிரைம் டீமு, இந்த ஆஃபீஸர்ஸ் தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு பாரில் இதே மாதிரி ஒரு திருட்டு நடந்தது. அதையும் 24 ஹவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணாங்க. இதே கிரைம் டீமு, இதே ஆஃபீஸர்ஸு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம உருளைப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் போன டிவி தட்டு லாட்ஜில் தங்கியிருந்த ரூம் போட்டு தங்கியிருக்கிறான், ஃபேக் ஐடி கார்டை கொடுத்து தங்கி சின்சியராக ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இதை நம்ம டிஜி வரைக்கும் இவங்களுடைய சிறப்பான டெடிகேட்டட் சர்வீஸை பாராட்டுறாங்க. தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு செல்லும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை திண்டுக்கல் ரயில்வே போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 26 வயதான இளம்பெண் தூத்துக்குடியில் வசித்து வருகிறார். இவர் தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு செல்லும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவில்லாத பெட்டியில் ஏறி பயணித்தார். அப்போது அதே பெட்டியில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த தொழிலாளி சதீஷ்குமார் என்பவர் கோவை செல்வதற்காக ஏறியுள்ளார். அதிக மது போதையில் இருந்த சதீஷ்குமார் இளம் பெண்ணின் அருகே அமர்ந்து பயணம் செய்து வந்துள்ளார். அப்போது ரயில் கொடைரோடு ரயில் நிறுத்தம் அருகே வந்தபோது சதீஷ்குமார் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதிர்ச்சி அடைந்த பெண் அருகில் இருந்தவர்களின் உதவியோடு ரயில் பெட்டிகளில் ஒட்டப்பட்டிருந்த உதவி எண் 139க்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தார்.
இதையடுத்து அதிகாலை 3:30 மணி அளவில் திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆய்வு செய்த ஆய்வாளர் தூயமணி வெள்ளைச்சாமி தலைமையிலான ரயில்வே போலீசார் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சதீஷ்குமாரை கைது செய்தனர். வேங்கை வயல் கிராம மக்களை சந்திக்க சென்ற விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் 3 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் பட்டியலினத்து மக்கள் மீது குற்றம் சாட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. இதனால் வேங்கை வயல் கிராமத்திற்கு செல்லும் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் தடுப்புகளை அமைத்து 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விசிக மாநில துணை பொது செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் தலைமையிலான 20க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வேங்கை வயலுக்குள் செல்ல முற்பட்டனர். அவர்களை போலீசார் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வேங்கை வயல் கிராமத்திற்குள் செல்ல முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் வேங்கை வயல் கிராமத்தில் மீண்டும் பதட்டம் நிலவுகிறது. சுதந்திரம் என்ற பெயரில் மது, புகையிலை போன்ற தீய பழக்கங்களுக்கு மாணவர்கள் ஆளாவதை தடுக்க வேண்டும் என்றும், உங்களது நண்பர்கள் கட்டாயப்படுத்தினாலும் அதற்காக சூழலை அமைத்தாலும் தீய பழக்கங்களுக்கு மாணவர்கள் செல்ல வேண்டாம் என்று மயிலாடுதுறையில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் உள்ளூர் மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட புதிய நூலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமை தாங்கினார். விழாவில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நூலக கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதன் பின்னர் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது சுதந்திரம் என்ற பெயரில் மது, புகையிலை போன்ற தீய பழக்கங்களுக்கு மாணவர்கள் ஆளாவதை தடுக்க வேண்டும் என்றும், உங்களது நண்பர்கள் கட்டாயப்படுத்தினாலும் அதற்கான சூழலை அமைத்தாலும் தீய பழக்கங்களுக்கு மாணவர்கள் செல்ல வேண்டாம் என்றும், மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து, நாட்டு பண்பாட்டு கீதங்களை பிழையில்லாமல் எழுத வேண்டும் எனவும், திரை நட்சத்திரங்களை கொண்டாடும் இன்றைய காலகட்டத்தில் தன்னலம் பாராமல் உங்களுக்கு வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு உழைக்கும் ஆசிரியர்கள், பெற்றோர்களின் உணர்வுகளுக்கு இளைய சமுதாயம் மதிப்பளிக்க வேண்டும் எனவும் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். பல்லாவரம் மேற்கு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் குடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்லாவரம் மார்க்கெட் பகுதியில் கடும் வெயிலின் தாக்கத்தினால் சாலையோரத்தில் சிறு தொழில் செய்து வரும் வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் மேற்கு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேசகுமார் ஏற்பாட்டில் சாலையோர சிறு தொழில் செய்யும் வியாபாரிகள் 50 பேருக்கு நிழல் குடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல் வி குமார் பங்கேற்று சாலை ஓரத்தில் கடும் வெயிலில் அமர்ந்து சிறு தொழில் செய்து வரும் வியாபாரிகளுக்கு நிழல் குடையை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பல்லாவரம் பகுதி தலைவர் சுராரவி, தம்பி ராஜா, தாம்பரம் தொகுதி மகளிரணி தலைமை சுனிதா ரமேஷ், ஷேக் அகமது, தினேஷ், விஜயா உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முகூர்த்த தினம் என்பதால் ஆரணி நகர் பகுதிக்கு மாவட்ட போக்குவரத்து கழகம் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர் பகுதிக்கு காஞ்சிபுரம், வேலூர், சென்னை மார்க்கமாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் அரசு மற்றும் தனியார் பேருந்து மூலம் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முகூர்த்த தினம் என்பதால் ஆரணி பகுதிக்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குவிந்தனர். மேலும் ஆரணி பகுதிக்கு வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நிகழ்ச்சிகள் முடிந்து தங்களது ஊர்களுக்கு செல்வதற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் பழைய பேருந்து நிலையத்திலும் புதிய பேருந்து நிலையத்திலும் ஏராளமான பயணிகள் காத்திருந்தனர். இந்த நிலையில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என மாவட்ட போக்குவரத்து கழகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்றால் அரசியல் தற்கொலை பாதையாகும் என்பதால் அதிமுகவிற்கு விஜய் செல்ல மாட்டார் என்று மயிலாடுதுறையில் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்திருக்கிறது, பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது, இந்தியா கூட்டணி சுய பரிசோதனை செய்யக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது என்றும், காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்காது என்றும், டெல்லியில் ஏற்பட்ட தோல்வி இந்தியா கூட்டணியில் தொடரக்கூடாது எனவும், வருகிற பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணிகள் அனைத்தும் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும், அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்றால் அரசியல் தற்கொலை பாதையாகும் என்பதால் அதிமுகவிற்கு விஜய் செல்ல மாட்டார் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள்
கூட்டணிக்குள் இருக்கலாம், வரலாம், தவறில்லை. ஏனென்று சொன்னால் அதுதான் ஜனநாயகம். வெவ்வேறு அபிப்பிராயங்களை கொண்டவர்கள் தான் ஒரு கூட்டணியாக இணைகின்றோம். எனவே மாற்று கருத்துக்களை ஒருவருக்கொரு எதிரொலிப்பது என்பது தவறாக இருக்க முடியாது. அதை சகித்து கொண்டு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை திமுகவிடம் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். இன்னொன்று, இந்த திராவிட மாடல் அரசின் மீது பெரிய அளவில் எந்த ஒரு குற்றங்களோ அதிருப்திகளோ விமர்சனங்களோ இருப்பதாக தெரியவில்லை. கூட்டணி கட்சிகளும் கூட தங்களுடைய கோரிக்கைகளை விருப்பங்களை எதிரொலிக்கின்ற போது அவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இவர்கள் பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், கிராம நிர்வாக ஊழியர்களுக்கு காலமுறை ஓய்வூதியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசியில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு கால முறை ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு துறையில் காலியாக உள்ள பணி இடங்களை நிரப்பி இளைஞர்களுக்கு கால முறை ஊதியம் வழங்க வேண்டும். கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை 25% அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறுக்கு பாறையூரில் குப்பை கழிவுகளை கொட்ட வந்த பேரூராட்சி வாகனத்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்க மாநில செயலாளர் பெருமாள் உட்பட 50க்கும் மேற்பட்டோரை 3வது முறையாக காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டின் குறுக்கு பாறையூரில் தமிழக அரசிற்கு சொந்தமான கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தில் 2 ஏக்கர் இடம் தேர்வு செய்து 15வது நிதிக்குழு மற்றும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 64,50,000 மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு துவங்கியது. இந்த திட்டத்திற்கு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பிறகு 2024 நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி குறுக்கு பாறையூரிலேயே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் அரசிராமணி பேரூராட்சி நிர்வாகம் தொடர்ந்து குப்பை கழிவுகளை கொட்டி வந்தது. இதனால் குப்பை கழிவுகளை கொட்ட வரும் வாகனங்களை பிடித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதும், போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைப்பதும் வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் மீண்டும் குப்பை கழிவுகளை கொட்ட வந்த வாகனத்தை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி, பேரூராட்சி மண்டல துணை இயக்குநர் குருராஜன், வட்டாட்சியர் வல்ல முனிகப்பன், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ராஜா ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை சந்திப்பில் அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் புதுவை சாலையில் உள்ள தெற்கு ரயில்வே காலனியில் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவை ஒட்டி விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்பர்கள் சார்பில் ஜெய அண்ணாமலை பரதேசி ஏற்பாடில் நகர திமுக செல்லமுத்து தலைமையில் பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில ஆதி திராவிடர் நலக்குழு இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புஷ்பராஜ் பங்கேற்று ஆதரவற்றவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 1000 நபர்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் 3 வேளையும் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், வங்கி ஆபரேட்டர் சிவகுமார், லட்சுமி தேவி, ட்ரேடர்ஸ் விக்னேஷ், தினேஷ், திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஜெகன், விசிக வார்டு செயலாளர் குகன், வள்ளலார் சத்திய தர்மசாலை பலராமன், பாரதி, ராமலிங்கம் மற்றும் வள்ளலார் சத்திய தர்மசாலை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்டு சீல் வைக்கப்பட்ட 20 ரூபாய் பிரியாணி கடை மீண்டும் திறக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகரில் 20 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யப்படுவதாகவும் அவற்றின் தரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உணவு பாதுகாப்பு துறையினருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையின் நியமன அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மாப்பிள்ளை ஊரணி அருகே உள்ள 20 ரூபாய் பிரியாணி கடையின் தயாரிப்பு கூடத்தில் ஆய்வு செய்தனர். ஆய்வில் உணவு தயாரிப்பு கூடம் அசுத்தமாகவும், பூனை, நாய் போன்ற பிராணிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் உணவு பாதுகாப்பு உரிமம் இடைக்காலமாக ரத்து செய்யப்படும் என உத்தரவு பிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து கடையை தூய்மைப்படுத்தியதன் பின்பு தற்போது பிரியாணி கடையில் சீல் அகற்றப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. இதனை கொண்டாடும் விதமாக அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பிரியாணி வழங்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஆபாச நடனம் ஆடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி
தமிழ் பண்பாட்டு மேடை நாடக கலைஞர் முன்னேற்ற சங்கம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஜர்தல் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி அன்று கோவில் திருவிழாவை ஒட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆபாசம் மற்றும் பாலியல் இச்சையை தூண்டும் வகையில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் நடனமாடிய மாவீரர் பாய்ஸின் உரிமையாளர் சதீஷ் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து தமிழ் பண்பாட்டு மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட தலைவர் ரஜினி ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில், சிவகங்கை கார்த்திக் என்பவர் ஆபாச நடனம் நிகழ்ச்சியை நடத்தி வருவதன் காரணமாக அவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் உயர் நீதிமன்றம் உத்தரவை மீறி ஆபாச நடனத்தை நடத்தியுள்ளார் என்றும், இதுபோன்ற நபர்களால் முறையாக நடன நாட்டிய நிகழ்ச்சி நடத்துபவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நடன நாட்டிய கலைஞர் குழுவினர் கோவில் திருவிழாவில் நீதிமன்ற உத்தரவை மீறி நாட்டிய குழு பெண்கள் அரைகுறை ஆடைகளுடன் ஆபாசமாக நடனம் ஆடியதாகவும் அவர்கள் மீது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பாலுனோட இச்சையை தோன்ற மாதிரி ஹைகோர்ட் என்ன இந்த ஹைகோர்ட் உத்தரவையும் மீறின மாதிரி, ஸ்டேஷன் உத்தரவையும் மீறின மாதிரி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதுல சில ஆபாச நிகழ்ச்சி நடத்துவவங்களாம் என்னன்னா, அந்த ஊர் கமிட்டிதாரர்களோட அன்கோ போட்டுக்கிட்டு பாலியல் இச்சைகளுக்காக பெண்களை அனுப்பி கூட நிகழ்ச்சியை வாங்கி பண்றதா தகவல் வந்திருக்கு. அதனால அதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கடுமையாக நாங்கள் கண்டிச்சு எங்க மாவட்டத்தின் சார்பாக, மாநிலத்தின் சார்பாக இங்க எங்களோட பெட்டிஷனை புகாரை கொடுத்திருக்கோம். அந்த நிகழ்ச்சி நடத்தின மாவீரா சதீஷ் மீது கடும் நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டு எடுக்க வேண்டும் என்று கடுமையாக வலியுறுத்தி வந்திருக்கிறோம். தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை சிறிய செய்தி தொகுப்பாக காணலாம். சென்னை பூந்தமல்லி அடுத்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. கோவில் தெப்ப குளத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் பாரம்பரிய தர்மகர்த்தா மணலி ஸ்ரீனிவாசன் ஏற்பாடு செய்திருந்தார். சேலம் மாவட்டம் கெங்கவெளி சுவேத நதிக்கரையில் உள்ள காமாட்சி அம்மன் சமேத கைலாசநாதர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பிரதோஷம் தினத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு பால், பன்னீர், சந்தனம், இளநீர், மஞ்சள், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பூஜை செய்து பல்லக்கில் கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் அங்கிருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பழனியில் தைப்பூசத்தின் 6ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. பின்னர் முத்துக்குமார சுவாமி மணக்கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக வெள்ளித்தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் கலந்து கொள்ள வருகை தரும் பக்தர்களுக்கு வசதியாக பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் திருக்கோவில் நிர்வாகமும் செய்துள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் தை மாத வளர்ப்பறை பிரதோஷத்தை ஒட்டி திருக்கோவிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து மகா தீப ஆராதனை செய்தனர். தை மாத வளர்ப்பறை பிரதோஷம் என்பதால் பெரிய நந்தி பகவானுக்கு பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து பூ மாலை அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள தர்பான்யேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் தை மாத சோமவார வளர்ப்பறை பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. தை மாத வளர்ப்பறை பிரதோஷ பூஜையில் ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ரஷ்ய நாட்டில் இருந்து ஆன்மீக சுற்றுலா வந்திருந்த 15க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் நீண்ட நேரம் தரிசனம் வரிசையில் நிற்காமல் எளிதாக சாமி தரிசனம் செய்யும் வகையில் தனி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நெல்லை மற்றும் தூத்துக்குடி சாலை வழியாக கடந்து வரும் பக்தர்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் நகரின் எல்லை பகுதியில் வைத்து கைகளில் டேக் ஒட்டப்பட்டு வருகிறது. இவ்வாறு டேக் ஒட்டப்பட்டுள்ள பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தவுடன் தனி பாதையில் சென்று சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதையொட்டி பாதுகாப்பிற்காக 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 10 ஆண்டுக்கு முன்னால கும்பகோணத்தில் இந்த வீடியோ ரெடிமேடா செஞ்சு வச்சிருந்தாங்க. அது எனக்கு மனசுக்கு ஒத்துக்கிடல. அதனால நீங்க கொடுக்குற படத்தை வச்சு நான் சொல்லுவேன். இங்க இருக்க திருச்செந்தூர்ல சண்முகநாதர் இருக்காரு, அவருடைய உருவச்சிலை தான் இது. வள்ளி தெய்வானையோடு அவர் இருக்கிறாரு. வள்ளி தெய்வானை இல்லாம வேணும் அப்படின்னு செஞ்சு, ஏன்னா யாத்திரைக்கு செல்லும் போது வள்ளி தெய்வானை இருக்கக்கூடாத நோக்கத்துடன் வள்ளி தெய்வானை இல்லாம அங்க
ஆனா இது திருச்செந்தூருடைய சமுதாயம் இதுவும் ஒண்ணுதான். 1 மணிக்கு மேல இருந்து கியூ ஸ்டார்ட் பண்ணி இப்போ போய் சாமி பார்த்துட்டு 5:30 மணிக்கு வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியா இருக்கு. திருச்செந்தூர் வந்ததே ரொம்ப திருப்தியா இருக்கு எங்களுக்கு. நிறைய தடங்கள் வந்தாலும் நடக்கும்போது இப்போ அந்த தடங்கள்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு. இந்த சாமி முகத்தை பார்க்கும்போது அந்த ஒரு நொடியில எல்லாமே கஷ்டங்கள் மாறி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நான் வருஷம் நடந்து வரணும்னு வேண்டிக்கிறேன். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். தங்கம் விலை இன்று மேலும் உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டிப்பிடித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 8060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 640 ரூபாய் அதிகரித்து 64,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 70,344 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 350 புள்ளிகள் குறைந்து 76,961 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 109 புள்ளிகள் குறைந்து 23,272 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை, மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தாவேகா கட்சி நிர்வாகிகளுடன் பிரசாந்த் கிஷோர் 2வது நாளாக ஆலோசனை. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தைப்பூச திருவிழா, தாவேகா தலைவர் விஜய், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து. பழனியில் தைப்பூச திருவிழா தேரோட்டம், பாதுகாப்பு பணிக்காக 5000 போலீசார் குவிப்பு. 600 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் டெண்டர், சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திருப்பூரில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டல், அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. கும்பமேளாவில் இருந்து திரும்பிய போது விபத்து, லாரி மினி பேருந்து மோதிய விபத்தில் 7 பேர் பலி, மேலும் பலர் படுகாயம். அமெரிக்காவில் தனியார் ஜெட் விமானங்கள் மோதல், ஒருவர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.